ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் ரெசிபி, எக் பெப்பர் ஃப்ரை. சைடிஷ்க்குலாம் செம்மையா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துட்டு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ரொம்ப ஹீட் ஆகுறதுக்கு முன்னாடி இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டுட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண எக் இருக்கு இல்லையா? நான் 3 எக் எடுத்திருக்கேன். இது 3 முட்டைக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மசாலா அளவுலாம். முட்டைய வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க 3 முட்டையும். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே 2 பிஞ்ச் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஒரு பக்கம் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒன்றா மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. எக்கோட இன்னொரு பக்கமும் மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நல்லா காரமாக வேணால் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடணும். மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி சைடிஷ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.